நேற்று நைட்டு பிரஜனும் சாண்ட்ராவும் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்களோட பொண்ணுங்களோட ஸ்கூல் விஷயம் பற்றி பேசுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, 2 பேரையும் ஸ்கூலுக்கு அனுப்பணும், இப்போ இந்த காரை நம்ம சேஞ்ச் பண்ணணும், அவங்க இருக்கிற காரை ஏதோ சேல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சேல் பண்ணணும், அப்புறம் புது டிரைவர் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏற்கனவே இருந்த டிரைவர் ஏதோ மூவி சான்ஸ்க்காக போயிட்டாங்க போல இருக்கு. இப்போ ஒருத்தன் வரேன்னு சொல்லி ரெடியாக இருக்கிறான். ஆனால் அவனும் எப்போ மூவி கிடைச்சாலும் போயிடுவான். அதுதான் அவனை நம்பி போடுறதுக்கு பயமாக இருக்குது. ஒரு நல்ல நம்பிக்கையான ஆள்னா நம்ம சபரிக்கிட்ட கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எஃப்ஜேக்கும் தெரிஞ்சிருக்கும் சபரிக்கு நிறைய கான்டாக்ட் இருக்குது, சபரிக்கிட்ட கேட்டால் கண்டிப்பாக ஒரு நல்ல டிரைவர் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு வசதியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. எனக்கு உண்மையிலே கேட்குறதுக்கு கொஞ்சம் ஃபஸ்ட் டைம் எனக்கு ரொம்ப எரிச்சலாக வந்தது. ஏன்னா சபரி என்னெல்லாம் சொல்ல முடியுமோ அவ்வளோ மோசமாக சொல்லிவிட்டு தன்னோட குழந்தைங்கள ஒருத்தர்கிட்ட ஒப்படைக்கணும்னா ஒரு பேரண்ட்ஸ் எவ்வளோ தூரம் ரெஸ்பான்சிபிளான ஒரு பர்சனை தேடுவாங்க. ஸோ அவ்வளோ ரெஸ்பான்சிபிள் பர்சன் சபரிங்கிறது தெரியுது. அப்போ இந்த சபரி பற்றி அவன் ஆர்டிஸ்ட்டை மிதிச்சு மேலே வந்திருப்பான்னு சொன்னதெல்லாம் பொய்யான ரெஜிஸ்ட்ரேஷன் தானே, சபரியோட பேரை கெடுக்கணும் அப்படிங்கிறது மாதிரி தானே இவங்க எல்லாருமே ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் கடவுள் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்தி கொடுத்துட்டாரு. அவங்க வாயாலேயே சபரியை ப்ரைஸ் பண்ணுற மாதிரி ஆண்டவன் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்தி கொடுத்துட்டாரு. சப்போஸ் எல்லாருக்கும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது, ஒருவேளை அது கிடைக்காம இருக்குதுன்னா சபரி அந்த பேரோட பாதி பேராச்சும் அதை நம்பியிருப்பாங்கல்ல. இப்போ கூட நிறைய பேர் இவங்க ஃபால்ஸ் நெரேட்டிவ் செட் பண்ணுறதை நிறைய பேர் நம்ப தான் செய்கிறாங்க. அந்த மாதிரி நம்பி தானே வெளியில் போயிருப்பாங்க அப்படின்னு நான் நினச்சேன். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அரோராக்கு துஷார் மேலே ஒரு பொசசிவ்னஸ் இருக்குது. அவங்க நேற்று சொல்லியிருக்காங்க, ஏய் உனக்கு வியானா பிடிக்கும் தானே. உடனே இல்லை பிடிக்காது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. துஷார் இல்லை உனக்கு வியானாவை பிடிக்கும், போகிறப்போலாம் இப்படி பார்க்குற அப்படி பார்க்குற அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவர் இல்லைன்னு துஷார் சொல்கிறார். நேற்று உண்மையிலே வியானான்னு சொல்ல முடியாது, எல்லா கேர்ள்ஸுமே ரொம்ப ப்ரெட்டியாக இருந்தாங்க. எல்லாரும் அவங்கவுங்க ஒரு ஸ்டைலில் ரொம்ப அழகாக இருந்திருப்பாங்க. அதை சொல்லிட்டு இருக்காங்க, எனக்கு வியானா ஒரு கட்டில் மேலே ஏறி டான்ஸ்லாம் ஆடினாங்க, பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. அப்போ நான் நினச்சேன், நம்ம இது இப்படி பார்க்குறோம், பட் ஒரு டேரக்டர் பார்க்குறதுக்கு அது ஒரு நல்ல ஒரு ஹீரோயின் மெட்டீரியல் அப்படின்னு தானே சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சேன். அதுக்கு இவங்க சொல்லிட்டு இருக்காங்க, நீ பெங்காலி ஸ்வீட்னு அவளை கூப்பிட்டே இல்லை, அப்போ உனக்கு அவளை பிடிக்கும் தானே அர்த்தம் அப்படின்னோடனே என்னை மட்டும் ஆயா அரோகரா அவளை மட்டும் பெங்காலி ஸ்வீட்டா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே சரி ஓகே உனக்கு ஒரு பேர் வைக்கட்டுமா அப்படின்னு கேட்குறாரு. உடனே நான் சொன்னதுக்கப்புறம் நீ பேர் வைப்பியா, நீயால வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அரோரா சும்மா செல்லமாக துஷார் கூட சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. இதே மாதிரி அப்படியே செஞ்சுக்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.